இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியகம் வழங்கும் நாளும் ஓர் சிந்தனை ஓர் பாடல். ஆண்டவரின் அன்பின் படைப்பான உயர்ந்த சமூகமே, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமையாகின்றார்கள் என்ற அழகான செய்தி இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மனிதனாய் பிறந்தவர்கள் பாவச் சோதனைக்கு உள்ளாகப்படுகின்றார்கள். சாத்தான் எங்களை எல்லா வழிகளிலுமே பாவ வலைக்குள்ளே இழுக்க பார்க்கின்றான். அதிலும் விசேடமாக இந்த தவசின் நாட்களிலே சாத்தானின் சோதனை நம்மில் பலருக்கு அதிகமாகவே வருகின்றது. பாவத்தை நாங்கள் சுவைக்க ஆரம்பித்தோமென்றால் அதற்குள்ளிருந்து அவ்வளவு இலகுவாக நம்மால் தப்பித்து விடுபட முடியாது. அதன் அடிமைகளாகவே நாங்கள் மாறிவிடுகின்றோம். எனவே எங்கள் வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை சிந்திக்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. பாவம் என்னும் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற நாங்கள் அதற்குள்ளிருந்து வெளிவர முயற்சி செய்வோம். பாவம் எங்களை மெதுவாக உள்வாங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். பாவம் எங்களது ஆன்மாவை சாகடிக்கிறது என்பதை நன்றாக நினைவிலே கொள்ளுவோம். எனவே பாவத்தின் கனாகனத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புனித வாழ்வை நோக்கி பயணிப்போம். எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மயம். ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம். தென்றல் உன் இன்பமயம், அது பேசுகின்ற மொழியே உன் கீதமயம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். உயர்ந்த மலைகள் உன் புகழின் மயம், அங்கு மூடுகின்ற பனிகள் உன் தூய்மை மயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மயம். வந்து கூடுகின்ற பறவை உன் காப்பு மயம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம்.